அப்புறம் அப்படி பேசுறாரு பிக் பாஸ். ஐ ஃபீல் ரியலி வெரி பேட். அண்ட் பிக் பாஸ் எனக்கு ரொம்ப த்ரெட்னிங்கா ஃபீல் ஆகுது. பிக் பாஸ் பிரஜன் வந்து பிஹேவ் பண்றது, காலி பண்ணிடுவேன், முடிச்சிருவேன், செஞ்சிருவேன், கிளம்பு, இந்த ஆட்டிடியூட் எல்லாம் எனக்கு தெரியல. பிக் பாஸ் ஐ ரியலி ஃபீல் இன்செக்யூர். எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கு. முடிச்சிருவேன், வேற மாதிரி பார்ப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், என்ன கிளம்பு, இப்படி வந்து மூஞ்சி பேசுறது ஃபீல் வெரி பேட். இங்க என்ன எனக்கு புரியல. பிக் பாஸ் ரவுடிஸ் எதுக்கு இருக்கு? ரவுடிசம் பண்றதுக்கு வந்திருக்காங்க. திஸ் இஸ் a show. நான் வந்து ஒரு ஹவுஸ்மேட்டா ஒரு விஷயத்த நார்மலா போய் கேட்கிறேன். அதுக்கு அப்படியே வந்து பேசணும், இல்ல காலையில எப்படிலாம் பேசணும் அவசியம் இல்லை. புரியல. நீங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எத்தனை 3 தடவை சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் முதல் வாரம். அப்ப எனக்கு மாற்று கருத்து இருந்தது. என்னை சொன்ன கருத்துக்களை நான் ஏற்றுக்கலாம். ஆனா நீங்க சொன்னீங்கன்ற ஒரு காரணத்துக்காக உள்ள போகணும். இப்ப நான் அதுதானே போய் கேட்டேன். புரியல. ஒரு தடவை பிராங்க் டாஸ்க் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு ஓகே வாவ் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் வர்ஸ்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினது காரணம் முழுக்க நெகட்டிவ் ஃபன் கேமை வந்து ஒரு நெகட்டிவ் கேமா கொண்டு போய் நெகட்டிவ் தாட்ஸை ப்ரீச் பண்ணாங்க. ஃபுல் மைண்டே நெகட்டிவ் ஆக்கி வச்சு நான் அவங்கள அப்படின்ட்டு அவங்கள எப்படி பண்றாங்க